தீபத்தில் ஒளிந்திருக்கும் 5 ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? என்ன, கார்த்திகை தீபத்தில் 5 ரகசியம் ஒளிஞ்சிருக்கா? ஆமாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் ரகசியம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிவன் பரம்பொருளாக ஒளிவடிவம் எடுத்த ரகசியம்தான் ஃபஸ்ட்டு. யாராலையும் அளவிடவே முடியாத ஒளி ரூபம் எடுத்தவர் நம்ம சிவபெருமான். இதுதான் கார்த்திகை தீபத்துக்கான முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? பிரம்மாவும் விஷ்ணுவும் போட்டி போட்டாங்க. 2 பேரில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்று. அந்த போட்டியின் இறுதியில் தான் சிவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அதாவது முதலும் இல்லை முடிவும் இல்லை அப்படிங்கிறத புரிய வச்சார் சிவபெருமான். அடுத்து 3வது ரகசியம் என்ன தெரியுமா? இந்த காலத்தில் நம்ம சிவபெருமான் தீ வடிவம் எடுத்தாராம். இதுதான் திருவண்ணாமலை. தீ அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி வர்ற கிரிவலம் 14 கிலோமீட்டர். மக்களோட புண்ணிய கணக்கு அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக தீப தரிசனம் பார்த்தா மக்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. 5 ரகசியமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 ரகசியங்கள் மட்டும் இல்லை, இன்னுமே இருக்குது. தீப நாள் அன்று ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாருக்குமே இருக்கும். தீப நாள் அன்னைக்கு வீட்டில் நிறைய விளக்கு ஏற்றலைனாலும் பரவாயில்ல, ஓரிரு விளக்காவது ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும். தீபத் திருநாள். அடுத்து சிவபெருமானை நினைத்து தியானம் பண்ணணும். பசி கொடுமையில் இருக்கவங்களுக்கு ஒரு வேளையாவது தினமும் நம்மளால் முடிந்த உணவை அவங்களுக்கு கொடுக்கலாம். இவனுக்கு நெய் தீபம் ஏற்றினா மன அழுத்தம், பயம், வறுமை இது எல்லாமே குறையும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் பொதுவாகவே என்ன நினச்சிக்கிறோம்? அண்ணாமலை தான் ஒரு பெரிய தீபம், அது திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு தானே நினச்சிக்கிறோம். அதுலேயும் பல ரகசியங்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிட்டீங்களா, ஷேர் பண்ணிட்டீங்களா? சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். தீப ஒளி ஆனதால் பிரம்மா ஒரு பொய் சொல்கிறார். அந்த தீப ஒளி ஏடு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒளியை கூட முடிவும் தொடக்கமாக யாராலையும் பார்க்க முடியல, ஆனால் நான் பார்த்தேன், அதுக்கு இந்த பூவையே சாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்மா பொய் சொன்னதால் பிரம்மாவுக்கு கோவிலே இல்லாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எந்த கோயிலும் கிடையாது அப்படின்னு சிவபெருமான் சாமம் விட்டுருப்பார். இது தீப ஒளியில் ஒரு முக்கியமான இன்சிடெண்ட். அதே போல் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் தீபத்தை போய் அண்ணாமலை மலை மேலே ஏற்றுறாங்க அப்படின்னு. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? சிவன் எரியும் மலையாக இருப்பார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதனால தான் தீபத்தை மலை மேலே ஏற்றுறாங்க, அண்ணாமலை தீபம். ஒரு தடவை தீப தரிசனத்தை நேரில் பார்த்தாவே 1000 தடவை தீபத்தை பார்த்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும். அடுத்து என்ன ரகசியம் தெரியுமா? 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றி வர்றது அப்படிங்கிறது சிவ தத்துவங்களை விளக்குது. மட்டும் இல்லாமல் உடம்பில் உள்ள 14 நரம்புகள் வழியாகத்தான் நம்ம உடல் பேலன்ஸ் ஆகும். அதையுமே குறிக்கிறதுக்காக தான் இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலப்பாதை. உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறணுமா அப்படின்னா அதுக்கு தீப ஒளி திருநாள் தான் சிறந்த நாள். அப்போது தான் நெகட்டிவ் தாட்ஸ் அத்தனையும் போய் பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய நிறைஞ்சிருக்கும். மனித எண்ணங்கள் தானே எல்லாமே. நேர்மறை எதிர்மறை இவ்விரண்டும் சேர்ந்து தானே நம்ம வாழ்வை முறைப்படுத்துவதும் சரிப்படுத்துவதும் நடக்குது. அதனால் நம்ம அனைவருக்குமே தீப ஒளி திருநாள் மிகவும் சிறப்பான நாள். இப்போ இந்த 5 ரகசியங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? உங்கள் தேடலை நிறைவு செய்யவே தேநீர் கதைகள், ஆன்மீகம், கதை, கவிதை, கட்டுரை, விடுகதை இன்னும் பல கோணங்களில் உங்களுக்காக உருமாற இருக்கிறது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு அதிகமாக பகிருங்க. தேநீர் கதைகளின் இயக்கத்திற்கு துணையாக நிற்கும் அனைவருக்குமே என் முதற்கண் நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி தேநீர் கதைகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.